ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். பார்த்திபேந்திரனுக்கும் நந்தினிக்கும் இடையிலான உரையாடல் தொடர்கிறது. அப்போது பார்த்திபேந்திரன் நந்தினியை பார்த்து, தேவி, என்னிடம் உண்மையைச் சொல்லுங்கள். இந்த கிழவரை எதற்காக மணந்து கொண்டீர்கள்? இவர் பேரில் காதல் உண்டா, அல்லது இவருடைய பலாத்காரத்திற்காகவா? நந்தினி பெருமூச்சு விட்டாள். அவளுடைய கண் விழிகள் மேல் நோக்கிச் சென்றன. ஏதோ பழைய துயரமான ஞாபகங்களில் சிறிது நேரம் ஆழ்ந்திருந்தாள் என்று தோன்றியது. பாவம், கிழவர் பேரில் பழி சொல்ல வேண்டாம். மனதார இஷ்டப்பட்டுதான் இவரை மணந்தேன். ஏன், எதற்காக? இவரிடம் அப்படி என்ன கண்டீர்கள்? இவரிடம் ஒன்றும் காணவில்லை. அரண்மனை வாழ்வுக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு நானாகவே இவரை மணந்தேன். என்னால் நம்ப முடியவில்லை. நம்ப முடியாதுதான். ஆனாலும் அது உண்மை. சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்து என்னை ஒருத்தி ஏழை என்றும் அனாதை என்றும் ஏளனம் செய்து வந்தாள். அரசகுலத்து பிள்ளைகளுடன் விளையாடும் உரிமை கூட கிடையாது என்று சொல்லி வந்தாள். அந்த அவமதிப்பை பொறுக்க முடியாமல் இந்த தவற்றைச் செய்தேன். தேவி, அப்படி தங்களை அவமதித்த பெண் பேய் யார்? தெரியவில்லையா? ஊகிக்க முடியவில்லையா? இளைய பிராட்டி குந்தவைதானே? ஆமாம். அவளுக்கு ஒரு நாள் நான் புத்தி புகட்டியே தீருவேன். கடவுளே அவளுக்கு தண்டனை அளித்து விட்டார். அருமை தம்பியும் மாருயிர் காதலனும் ஒரே போக்கில் போய்விட்டார்கள். இப்போது அவளுடைய நிலைமையை நினைத்தால் எனக்கு அனுதாபமாயிருக்கிறது. இந்த தண்டனை அந்த அகம்பாவக்காரிக்கு போதவே போதாது. சற்று முன் நான் தங்களை வேண்டிக் கொண்ட காரியத்துக்கு உதவி செய்தால் அவளுடைய தண்டனை பூர்த்தியாகும். சோழ சாம்ராஜ்யத்திற்கு தனி நாயகியாக இருக்க வேண்டும் என்ற அவள் ஆசை மண்ணோடு மண்ணாகும். தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். பரிசு என்ன தருவீர்கள்? எது கேட்டாலும் தருவேன். தமிழ் பெண் குலத்தின் மரபுக்கு மாறுபடாத எதை கேட்டாலும் தருகிறேன். ராணி, மேலை நாடுகளில் ஒரு புதிய சமயம் தோன்றியிருக்கிறதாம். அரபு தேசம், பாக்தாத் தேசம், பாரசீகம் முதலிய தேசங்களில் அது பரவி இருக்கிறதாம். அந்த சமய கோட்பாட்டின்படி கல்யாணமான தம்பதிகள் விரும்பினால் பிரிந்து விடலாம். அதற்கு சடங்கு உண்டாம். ஸ்திரீகள் கூட வேறு கல்யாணம் செய்து கொள்ளலாமாம். ஆம், நானும் அவ்வாறு கேள்விப்பட்டிருக்கிறேன். நாம் அந்த நாடுகளுக்கு போய்விடுவோம். அந்த சமய கோட்பாட்டில் சேர்ந்து விடுவோம். அப்படியெல்லாம் சில சமயம் நானும் பகற்கனவு காண்பதுண்டு. ஆனால் நடக்கக்கூடிய காரியமா? தேவி, ஏன் நடக்காது? அவசியம் நடக்கும். தாங்கள் மட்டும் சம்மதித்தால் நடக்கும். தங்களுடன் கப்பல் ஏறி கடல் கடந்து செல்வேன். தூர தேசங்களில் இறங்குவேன். இந்த கையில் பிடித்த கத்தியின் வலிமையினால் பெரியதொரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். நவரத்ன கச்சிதமான சிங்காதனத்தில் தங்களை ஏற்றி வைப்பேன். தங்களுடைய சிரசில் பார்த்தோர் கண் கூசும்படியான மணிமகுடத்தை சூட்டுவேன். இதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். இதற்காகவே இவ்வளவு போர்க்களங்களிலும் சாகாமல் உயிரோடு இருந்து வருகிறேன். ஐயா, அதோ என் கணவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். படகு கரையை நெருங்கிவிட்டது. அமைதியடையுங்கள். மற்ற விஷயங்களை பிறகு பேசிக்கொள்ளலாம். பிறகு எப்போது தேவி? எங்களுடன் தஞ்சாவூருக்கு வாருங்கள். விருந்தாளியாக வர அழைப்பு கிடைக்காவிட்டால் சிறையாளியாகவாவது வாருங்கள். தங்களுடைய அழைப்பே எனக்கு போதும் என்றான் பார்த்திபேந்திரன். பழுவேட்டரையர் ஏறி வந்த படகு கரையை அடைந்தது. கிழவர் படகிலிருந்து இறங்கி ஆங்காரமே உருவெடுத்தவர் போல வந்தார். நந்தினியும் பார்த்திபேந்திரனும் எழுந்து நின்றார்கள். அவர்களை பழுவேட்டரையர் பார்த்த பார்வையில் அனல் பொறி கிளம்பிற்று. பாவம், அத்தனை நேரம் அவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்ததை நினைத்தாலே கிழவருக்கு கோபமாயிருந்தது. அதை வெளியிடுவதற்கும் வழியில்லை. ஆகையால் உள்ளத்தில் கோபம் மேலும் கொதித்து பொங்கியது. நாதா, கப்பலை நன்கு சோதித்தீர்களா? மாலுமிகளை நன்றாய் விசாரித்தீர்களா? இவர் கூறியதெல்லாம் உண்மைதானா என்று நந்தினி கொஞ்சம் குதலை மொழியில் கேட்டாள். அந்த குரல் பழுவூர் அரசரை கொஞ்சம் சாந்தப்படுத்தியது. ஆம் ராணி, இவன் கூறியதெல்லாம் உண்மை என்று தெரிந்தது. சோழ நாட்டின் தவ புதல்வன், சோழகுலத்தின் செல்வகுமாரன், தமிழகத்தின் கண்ணின் மணியான இளவரசன் போய்விட்டான் என்று கூறி பல்லவனை திரும்பி பார்த்து, அதற்கு காரணமானவன் இதோ நிற்கும் கொலை பாதக இந்த பாதகன்தான் என்று கர்ஜித்தார். ஐயா, அதற்கு காரணம் நான் அல்ல. என் பெயரில் பழி போடாதீர்கள். இளவரசரை கடல் கொண்டதற்கு காரணம் சோழ நாட்டை ஆட்டுவிக்கும் பெண்ணுரு கொண்ட மோகினி பிசாசு என்றான் பார்த்திபேந்திரன்.
கிழவரின் கோபம் இப்போது அணை கடந்த வெள்ளமாயிற்று. நந்தினியை பற்றித்தான் அவன் அவ்வாறு சொன்னதாக எண்ணினார். அடப்பாவி, என்ன சொன்னாய் என்று கூறிக்கொண்டு தரையில் கிடந்த ஈட்டியை சட்டென்று குறிந்து எடுத்தார். பார்த்திபேந்திரனை குறிவைத்து ஓங்கினார். நந்தினி அவருடைய கையை பிடித்து தடுத்தாள். நாதா, இது என்ன காரியம்? எத்தனையோ பகைவர்களை கொன்ற தங்கள் வெற்றிவேல் இந்த விருந்தாளியின் இரத்தத்தினால் கரைப்படலாமா என்றாள். ராணி, இவனா விருந்தாளி? சற்று முன்னால் உன்னை பற்றி இவன் கூறியதை நீ கேட்கவில்லையா என்றார் கிழவர். கோபத்தினால் அவர் குரல் குழறி சொற்கள் தடுமாறின. என்னை பற்றியா சொன்னார்? நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் என் கையில் உள்ள கத்தியினாலேயே பழி வாங்குவேன். தங்களுக்கு சிரமம் தரமாட்டேன் என்றாள் நந்தினி. ஐயா, நான் என்ன பைத்தியமா? பழுவூர் இளையராணியை பற்றிய விதம் சொல்வதற்கு? பழையாறையில் உள்ள மோகினி பிசாசை பற்றியல்லவா சொன்னேன். இளைய பிராட்டி குந்தவை வந்தியத்தேவன் என்ற வாலிபனிடம் இரகசிய ஓலை கொடுத்து இளவரசருக்கு அனுப்பினாள். அந்த முரட்டு வாலிபனை காப்பாற்றுவதற்காக அல்லவோ நான் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் இளவரசர் அலைகடலில் குதித்தார். ஆகையால் இளவரசரின் மரணத்துக்கு குந்தவை காரணம் என்று சொன்னேன் என்றான் பார்த்திபேந்திரன். பழுவேட்டரையர் தம் அவசர புத்தியை குடித்து சிறிது வெட்கமடைந்தார். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், வெறுமனே மூடி மறைக்க பார்க்காதே. இளவரசரின் அகால மரணத்துக்கு நீயும் பொறுப்பாளிதான். அத்தகைய சுழல் காற்று அடித்த சமயத்தில் அவர் கப்பலிலிருந்து படகில் இறங்குவதற்கு நீ எப்படி சம்மதித்தாய்? தொலைந்து போ, என் கண் முன்னால் நிற்காதே என்றார். நந்தினி குறுக்கிட்டு, நாதா, இவரையும் தஞ்சாவூர் அழைத்துப் போவது நல்லதல்லவா? நடந்தது நடந்தபடி இவரே சக்கரவர்த்தியிடம் தெரிவிக்கிறது நலமல்லவா? இல்லாவிட்டால் ஏற்கனவே நம் பேரில் குற்றம் சொல்ல காத்திருப்பவர்கள் இதையும் சேர்த்து கொள்வார்களே. நாம் தான் இளவரசரை கடலில் மூழ்கடித்து விட்டோம் என்று கூட கூசாமல் பழி சொல்வார்களே என்றாள். சொன்னால் சொல்லட்டும், அதற்கெல்லாம் நான் அஞ்சியவள் அல்ல. சொல்கிறவன் நாக்கை துண்டித்து விடுவேன். ஆனால் இவன் நம்மோடு வருவதும் ஒரு காரியத்துக்கு நல்லதுதான். பார்த்திவேந்திரா, ஏன் அங்குமிங்கும் பார்த்து விழிக்கிறாய்? தப்பி ஓடலாம் என்று பார்க்கிறாயா என்று கூறி சற்று தூரத்தில் நின்ற வீரர்களை கைகாட்டி அழைத்தார். 4 பேர் விரைந்து வந்தார்கள். இவனை பிடித்து கட்டுங்கள் என்று கட்டளையிட்டார். வீரர்கள் 4 பேரும் பார்த்திபேந்திரனை நெருங்கினார்கள். அருகில் நெருங்கி வரும் வரையில் அவன் சும்மா இருந்தான். பிறகு ஒரு நொடி பொழுதில் தன் கைவரிசையை காண்பித்தான். 4 வீரர்களும் 4 பக்கம் போய் விழுந்தார்கள். ஐயா, என்னை கட்டி தலையிடுவதாயிருந்தால் மற்றவர்களை அனுப்ப வேண்டாம். வீராதி வீரரும் 36 போர்க்களங்களில் 64 காயங்களை அடைந்தவருமான பெரிய பழுவேட்டரையர் கையினால் கட்டுப்படுவதற்கு நான் சித்தமாயிருக்கிறேன். மற்றவர்களை என் அருகிலும் நெருங்க விட மாட்டேன் என்றான். பழுவேட்டரையர் முகத்தில் சிறிது மலர்ச்சி காணப்பட்டது. நீ வீர பல்லவ குலத்தில் பிறந்த வீரன், சந்தேகமில்லை. எங்களுடன் தஞ்சாவூருக்கு வந்துவிட்டு போக சம்மதம் என்றால் சொல். உன்னை கட்ட வேண்டிய அவசியமில்லை என்றார். அதுதான் என் விருப்பம். சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து நடந்தது நடந்தபடி சொல்ல விரும்புகிறேன். என் பேரிலும் வீண்பழி ஏற்படக்கூடாதல்லவா என்றான் பார்த்திபேந்திரன். அப்படியானால் உடனே புறப்படுவோம் என்றார் பழுவேட்டரையர். அந்தச் சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் இருந்த காட்டிலிருந்த ஆந்தை ஒன்று கூவும் சத்தம் கேட்டது. நந்தினி சப்தம் வந்த திக்கை நோக்கினாள். அதனால் அவள் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை மற்ற இருவரும் கவனிக்கவில்லை. இந்த கோடிக்கரை காடு மிக விசித்திரமானது. இங்கே பட்ட பகலிலேயே கோட்டான் கூவுகிறதே என்றான் பார்த்திபேந்திரன். இன்னும் 2 தடவை அதே மாதிரி ஆந்தையின் குரல் கேட்டது. நந்தினி திரும்பி பார்த்து, உடனே புறப்பட வேண்டியதுதானா? இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்து பார்ப்பது நல்லதல்லவா? இளவரசர் ஏதாவது கட்டையை பிடித்து கொண்டு கரையில் வந்து ஒதுங்கக்கூடும் அல்லவா என்றாள். பார்த்திபேந்திரா, இளையராணியின் மதிநுட்பத்தை பார்த்தாயா? நமக்கு இது தோன்றாமல் போயிற்றே. ஆம், இன்னும் ஒரு நாள் இங்கே இருக்க வேண்டியதுதான். இருப்பது மட்டும் போதாது, கடற்கரை நெடுகிலும் ஆட்களை நிறுத்தி வைக்க வேண்டும். தேடி பார்க்கவும் சொல்ல வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். எனக்கு ஆட்சேபனை இல்லை ஐயா. ஆனால் இளவரசர் இனி அகப்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. சுழற்காற்று அடித்தபோது கடலின் கொந்தளிப்பை பார்த்திருந்தால் தாங்களும் என்னைப் போல நிராசை கொள்வீர்கள் என்றான் பார்த்திபேந்திரன். என்றாலும் கிழவர் கேட்கவில்லை. கடற்கரை நெடுகிலும் ஒருகாத தூரத்துக்கு தம் ஆட்களை பரவலாக நிறுத்தி வைத்தார். அவரும் அமைதியின்றி கடற்கரை ஓரமாக அலைந்து திரிந்தார்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தர்க்க சாஸ்திரத்துல அனுமான பிழை, அதாவது வாத வழு என்பது ஒரு சுவையான பகுதி. குழப்பமான தருணங்கள்ல எடுக்கப்படும் அவசர முடிவுகளை ஆராய்வது. கப்பல்ல இளவரசர் இல்லை, கடல்ல குதிச்சிட்டார், கடல் கொண்டு விட்டது என்பதும் உண்மை. இப்படி ஒரு அவசர முடிவை எடுத்து தருமாறிக்கிட்டு இருக்கார் தனாதிகாரி. ஆந்தையின் குரல் கதையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துது. இந்த குரலுக்குரிய மந்திரவாதி ரவிதாசன் வந்துட்டான். வந்தியத்தேவனை வாலிப வழிப்போக்கன்னு அவன் குத்தலா பேசினது நேயர்களுக்கு நினைவிருக்கும். அந்த வாலிபனை உன்னிடமே ஒப்புவிக்கிறேன், அவன் கண்ணை கட்டி சுரங்க வழியிலே கோட்டைக்கு வெளியிலே அழைச்சிக்கிட்டு போ, பழையாறைக்கு பக்கத்துல காத்திரு, குந்தவை தர மறு ஓலையோட இங்கே அழைச்சிக்கிட்டு வா. அவன் தப்பிக்க பார்த்தாலோ ஏமாற்ற பார்த்தாலோ உடனே கொன்னுடுன்னு சொல்லியிருந்தா நந்தினி. ஆனா அவனோ எதிலையுமே அக்கறை காட்டல என்பதையும் பார்த்தோம். இப்ப நிச்சயமா பல முக்கியமான செய்திகளை சொல்ல வந்திருக்கான். அடுத்த நாடகத்துக்கு ஆயத்தமாயிட்டா இளையராணி. நந்தினியை ரவிதாசன் முழுமையா நம்புறதில்லைங்கிறதையோ கவனிச்சுக்கிட்டு வரோம். தஞ்சாவூர் சேந்தனமுதன் வீட்டிலிருந்து பழையாறைக்கு தப்பி ஓடினான் வந்தியத்தேவன். இரவுல ஒரு பாழ் மண்டபத்துல அவன் கழுத்தை நெரிச்சு முத்திரை மோதிரத்தை தரும்படி மிரட்டினான் மந்திரவாதி. அப்போ வாங்கின உதையில இந்த ஆளை தனியா எதிர்க்க முடியாது, மோதிரத்துக்கு ஆசைப்பட்டா உயிரே போயிடும்னு புரிஞ்சுக்கிட்டான். நந்தினியின் உத்தி நமக்கே ஆபத்து. இலங்கையில தன் பங்குக்கு மேற்கொண்ட கொலை முயற்சிகளை பேச இயலாத பூதம் முறியடிச்சதை வந்தியத்தேவனிடம் பகிர்ந்துகிட்டதை கேட்டோம். கொடிய விரோதி முதற்பகைவன்னு கருதிக்கிட்டு வர திருமலையப்பனை கூட நெருங்க முடியல. நடுக்கடல்ல வந்தியத்தேவனோட உதவி தேவைப்படுது. வாலிப வீரன், இவனை பகைச்சுக்கிறத விட நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டா என்ன? பேசி பார்க்கறாங்க வீரபாண்டியனின் ஆபத்துதவிகளான ரவிதாசனும் தேவராளனும். எது எப்படி ஆனாலும் உங்க கொலைகார கூட்டத்தில் சேர மாட்டேன், உறுதியா சொல்லிடுறான் வல்லவரையன். சுழற்காற்று உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இவனை ஏமாத்திட்டு நழுவிடுறது தான் புத்திசாலித்தனம்னு தப்பிச்சு போயிடுறாங்க அல்லவா? இலங்கை திரிகோணமலையில இந்த 2 பேரும் பார்த்திபேந்திரனை சந்திச்சதையும் இளவரசர் இருக்குமிடத்தை காட்டுறதாக சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்ததையும் அனுராதபுரத்துல திடீர்னு மறைவா போயிட்டதையும் கேட்டோம். இப்போ எதிர்பாராத வகையில அந்த பல்லவன் கோடிக்கரையில வகையா சிக்கிக்கிட்டான். கரை சேர்ந்தப்பறம் பலி கொடுக்க பூசாரிணி கூட இங்கதான் இருக்காங்க. குதலை மொழி இந்த தொடர் பொதுவா மடலை பேச்சை குறிப்பிட்டாலும் சிறப்பா மகளிருடைய இழைவும் இனிமையும் கலந்த பேச்சை குறிப்பிடும். கேட்டவரை மயங்க வைக்கும் இந்த குதலை மொழியாலும் கேட்டாலே நடுங்க வைக்கும் அந்த ஆந்தை குரலோனும் சந்திச்சா என்ன நடக்கும்? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.